தலைவர் என்ன சொன்னார்? சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி எல்லாத்தையும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ஏதோ நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு ஒன்று பண்ணார். என்ன சொன்னார்? பயங்கரமாக பண்ணீங்க சொன்னார். இந்த பயம் நம்மள்ட்ட போகிறப்ப இருக்கும். பட் ஒன்ஸ் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆஃப் அன் ஹவரில் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதாவது ஆர்வ கோளாறுத்தனமாக எதையாவது கேட்டு இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு அவர் கேட்டு வரோன்ற பயம்லாம் இருந்துச்சு. இது நம்ம என்ன சொன்னாலும் சார் கேட்பாரு. ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள். இதே மறுபடியும் நடந்தால் நல்லா இருக்கும். எந்திரன் தான் சார் கடைசியாக ஆடியன்ஸோட பார்த்து ப்ரீமியர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வித் லவ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இப்படி ஒரு படம் பண்ணலான்னு தோணுச்சு. அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர். ஒரு வைல்டா ஒரு வியர்டான ஐடியாவா எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. யுவன் சொல்றீங்க, அவரு பாட்டு பாடுறாரு நம்ம படத்துக்கு. ஆரம்பத்திலே ஷான் சாரோட போய் உட்கார்ற முதல் செட்டிங்லேயே சார் ஒரு பாட்டு மட்டும் யுவன் பாட வைக்கலாம் சார். கிளைமேக்ஸ் லவ் ஃபெயிலியர் சாங் யுவன் வாய்ஸ்லன்றது இன்னும் பெரிய. ஆமா, இப்போ அபிஷன் வச்சு போகலாம் அப்படின்ற அந்த கால் வந்து பியூரா யாரால எடுக்கப்பட்டது? ப்ளஸ் அபியோட முகம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஈஸியாக பதியக்கூடிய ஒரு முகம். எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம பையன்டா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முகம். கேரக்டராகவுமே அந்த மனுஷன் அப்படி தான். எனக்கு ஸ்கூலில் ஒரு லவ் இருந்துச்சு, உனக்கும் லவ் இருந்துச்சு. அந்த லவ்வை சொல்லவே இல்லையா? ஆமாம் சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேருமே சூப்பராக சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. பட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அந்த லவ் அவங்களுக்கு பெருசாக ஞாபகத்துலேயும் இல்லை. ஜஸ்ட் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அந்த டைமில் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா ஏதோ ஒரு இக்கு அடிஞ்சிருமோ. நிறைய பேர் அப்படி கிளம்புறாங்களாம், பார்த்தீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் அதுதான் அடி பின்னிடுவாங்க. அபிஷனோட ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததோ அதை விட இன்னொரு அதிக மடங்கு அந்த பொண்ணோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி தான் இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வேர்ல்டை இவன் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டலாம், அதே வேர்ல்டை அவள் பெர்ஸ்பெக்டிவ்ல காட்டலாம். நீங்கள் சொன்ன பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் அந்த இடத்துல எனக்கு பெரிய சேவியர் யாருன்னா அனுஷ்வரா தான். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பொண்ணு கேரக்டர் நான் பார்க்கலாம். காம்பஸ் சீன் ஆகட்டும், அது வந்து ஒரு ஹீரோ எலிவேஷன் சீன் தெரியுமா? இதுக்கே அடிக்கிறாங்க, சும்மா இருங்க. அவள் வருவாளா. ஸோ இந்த அவள் வருவாளா பாட்டை ஏதாச்சும் ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணுண்டான்னு பயங்கரமாக ஒர்க்கான ஒரு சீன் அது. அனிஷா அவங்களோட ஸ்கூல் எக்ஸா இல்லை இப்படி இந்த ரத்தம் சதை இதில் ஊறி போனவனால தான் இப்படி ஒரு சீனை எழுத முடியும். வணக்கம் வித் லவ் மதன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்கன்னே உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது. ஏன்னா உங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஒரு கனவு வாழ்க்கை இப்போது ஆரம்பிச்சிருக்குங்கள சொல்லலாம். நான் கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். தலைவர் என்ன சொன்னார்? தலைவர் நேற்று காலையில் தான் போய் மீட் பண்ணோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒரு மாதிரி எல்லாத்தையும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஏதோ நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு ஒன்று பண்ணார். என்ன சொன்னார்? எங்களுக்கு சரியாக கேட்கல. அதில் இல்லை, அது ஆக்சுவலி அனஸ்வரா பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் அனஸ்வராட்ட சொன்னார், அந்த காம்பஸில் அனஸ்வரா குத்துற சீன்லாம் இருக்கு. ஓகே, பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கிளிப்பு தான் அந்த இடம். ஓகே, ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் தான் அது. நமக்கு ரஜினி சார்ன்றது வந்து ஒரு பெரிய ஐடியா இல்லை. நம்ம சின்ன வயசில் யோசிப்போம், நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அதை வந்து இவங்கெல்லாம் பார்த்து நமக்கு விஷ் பண்ணா இல்லை படம் நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது. அது உங்களுக்கு நிறைவேறி இருக்குது. ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா பார்க்க ஆரம்பித்த நினைவுலேருந்து ரஜினி சார் வந்து சத்யம் தேட்டருக்கு வந்து ஒரு படத்தோட ப்ரெஷ் ஷோ ப்ரீமியருக்கு வந்து அந்த படத்தை பார்த்து ஃபுல் படம் உட்காந்து அந்த படத்துக்கு ஒரு சின்ன இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதை நான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமாம், எங்களுக்குமே அது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யாரோ சொன்னாங்க, எனக்கும் தெரியல. எந்திரன் தான் சார் கடைசியாக ஆடியன்ஸோட பார்த்து ப்ரீமியர்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு ஃபேக்ட் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வித் லவ் அதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எந்திரன் வரப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்திரன் வரப்போ எந்த வருஷம் வந்துச்சு? ஒரு 2010 இருக்குமா? 10ன்னா நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, 10th படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, அதாவது சினிமா லீக்லே இல்லை, சினிமா பண்ண போகிறேன்னு கூட தெரியாத ஒரு காலகட்டம். இன்றைக்கி வந்து உங்கள் படத்துக்கு வந்து சூப்பர் ஸ்டார், அது ஒரு பிளெஸிங்கிறத தாண்டி அவரோட பொண்ணு தான் ப்ரொடியூசர் அப்படின்றதெல்லாம். ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். லைக் அந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் கிடைக்கிறது அபூர்வம் தான். ஸோ அதனால் சார் மாதிரி தான் மேமும். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக அவங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, கரெக்டாக என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஸ்வீட் ஆக்சுவலி. ஓகே, நிறைய பேர் வந்து படம் சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த விஷ் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷ் அப்படின்னா எதை சொல்கிறீங்க? நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் இருந்தது எனக்கு நேற்று. சசி சார் பிச்சைக்காரன் சார் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி என்கிட்ட படத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு மறுபடியும் அடுத்த நாளும் கால் பண்ணார். எனக்கு இன்னும் உங்கள் படம் ஞாபகத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பற்றி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப நேரம் பேசினார் படத்தை பற்றி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி சசி சார். ஓகே,
அதனால அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு. எனக்கு இப்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து வரலான்னு தோணுது. நீங்கள் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து உங்களோட கதையை சொல்லியிருந்தீங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு நல்ல நரேஷன். நான் அப்போது பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சொன்னேன், இந்த ஆள் இப்படி தான் வந்து ஓகே பண்ணியிருப்பாரு, நல்லா நரேட் பண்ணுறாரு. அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் மேலே அப்படியே நம்ம அதுக்குள்ளே போயிடுறோம் அப்படின்னு இருக்குல்ல. இந்த வித் லவ் அப்படிங்கிற இந்த கதையோட அந்த எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சு, என்ன மைண்ட் ஸ்பேஸில் இப்படி ஒரு படம் பண்ணலான்னு தோணுச்சு, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கு? வித்தில் வந்து அந்த இன்டர்வல் ஐடியா தான் எனக்கு மெயின் ஐடியா. இன்டர்வலில் ஒரு அன்எக்ஸ்பிரஸ்டான லவ்வை ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு காதலை தேடி அவங்க போய் சொன்னால் எப்படி இருக்குன்ற அந்த ஐடியா கொஞ்சம் ஒரு வைல்டாக ஒரு வியர்டான ஐடியாவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஐடியா கிராக் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ 2 பேரும் அன்எக்ஸ்பிரஸ் லவ்னா அந்த லவ் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ இருக்கணும். ஸோ ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடமா தோணுச்சு. என்னோடய ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறையா ஞாபகங்கள் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் ஸ்கூலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் விட்டேன். ஸோ அடுத்து செகண்ட் ஆஃப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைட்டிங் ஃப்ளோவில் அப்படியே செகண்ட் ஆஃபும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஸோ நாட் அந்த இன்டர்வல் பாயிண்ட் தான். ஓகே, அது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டில் அது. ஓகே, போய் அவங்க கூட சேர போகிறோமா இல்லையா அப்படிங்கிற அந்த மோட்டிவ் விட்டுருங்க. அவங்க போகிறாங்களா சேர்றாங்களாங்கிற அந்த மோட்டிவ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு அட்ரினலுக்காக நான் அவங்கள போய் மீட் பண்ண போகிறேன். ஆமாம், இந்த சேரணுன்றதே எனக்கு ஐடியா கிடையாது. 2 பேருக்கும் ஒரு லவ் இருக்குது. 2 பேருமே இப்போ அந்த லவ்வை எக்ஸாகரேட்லாம் பண்ணல. எனக்கு ஸ்கூலில் ஒரு லவ் இருந்துச்சு, உனக்கும் லவ் இருந்துச்சு. அந்த லவ்வை சொல்லவே இல்லையா? ஆமாம் சொல்லவே இல்லை. ஆனால் 2 பேருமே சூப்பராக சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. பட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி அந்த லவ் அவங்களுக்கு பெருசாக ஞாபகத்துலேயும் இல்லை. யோசிச்சு பார்த்தா அது சூப்பர் லவ் அந்த ஸ்பேஸில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சரி ஓகே, நம்ம ஏன் சொல்லாமல் இப்படி லவ் பண்ணியிருக்கோம், ஏன் இதை சொல்லாமல் இருக்கணும்? ஜஸ்ட் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அந்த டைமில் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா ஏதோ ஒரு இக்கு அடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஐடியா தான். மற்றபடி நான் எங்கேயுமே அந்த இடத்துல எக்ஸாகரேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஐயோ அந்த லவ் என்ன அவனே சொல்லிடுவான், எங்க அவளுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அது இருந்துட்டு போகுது, சும்மா போய் சொல்லிடுறேன் நீ லவ் பண்ணில. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. சரி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நிறைய பேர் அப்படி கிளம்புறாங்களாம், பார்த்தீங்களா? அதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் அதுதான் நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே டோன்ட் ட்ரை திஸ் அட் ரியல் லைஃப் அப்படின்னு போடலான்லாம் நினச்சோம். அடி பின்னிடுவாங்க. ஆமாம், ஓகே, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா 90s அதை பற்றி நிறைய படங்கள் பார்த்துட்டோம். 96 வரைக்குமே அந்த காலகட்டத்தோட லவ் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஒரு படம் ஒன்று வேணும்ல, ஒரு 2010க்கு மேலே. அது பெரும்பாலும் அந்த மாதிரி ஒரு படம் வரல. அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு இது அதுக்கு ஒரு படம் வருது அப்படின்னும் போதே அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது. ஆனால் எனக்கு அங்கே தான் ஒரு சின்ன ப்ராப்ளமும் தோணுச்சு. என்னன்னா, நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்கன்னா நாஸ்டாலஜிக் ஃபீலு கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு அழகி இல்லை ஆட்டோகிராஃப் இப்படி ஒரு 96 இந்த ஒரு ஃப்ளேவரில் போயிடும். இன்றைக்கி சொன்னீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். இப்போ டூ டிராகன் இந்த ஒரு ஃப்ளேவரில் இப்படி வந்துடும். இது ரெண்டும் கட்டானமாக நடுவில் இருக்குது. இது யார் கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க? இப்போ இருக்கிற இந்த வைப்ரண்ட்டாக இருக்க ஜென்சி கனெக்ட் பண்ணிக்குவாங்களா, இல்லை 80s கிட்டு இந்த பழைய அப்பா அம்மா ஏஜ் கேட்டகரிக்கு அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுமா, இல்லை நம்ம வளர்ந்தோம்ல நமக்கான அந்த ரெண்டும் கட்ட நடுவில் இருக்கிறவங்க நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்களான்ற ஒரு அந்த டார்கெட் ஆடியன்ஸே ரொம்ப ஸ்கேட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதை நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அது செகண்டரி. பட் உங்களுக்கு எப்படி நீங்கள் எழுதும் போது இந்த 2011, 10, 12 இந்த ரேஞ்சில் தான் அந்த படம் நடக்குது அப்படிங்கிற அந்த ரைட்டிங் கான்ஃபிடென்ட் இருந்ததா? அதுதான் நான் என்ன யோசிக்கிறேன், எந்த ஒரு கதை எடுத்தாலுமே லைக் டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு மைண்டில் வச்சுட்டு எழுத முடியாதுன்னு நான் அப்படி பண்ணலையா நீங்கள்? நான் அப்படிலாம் பண்ணலை, அதெல்லாம் தெரியாது அப்படி பண்ணணுன்றத எனக்கு. ஸோ பிச் டெக்லேயே ஒரு காலம் இருக்குமே டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னே சிலர். என்னோட பிச் டெக்கில் அப்படி ஒரு ஸ்லைடே நான் போடல. ஸோ நான் என்ன நினச்சேன், இது வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு யோசிப்பேன் கண்டிப்பாக. அது நான் யோசித்தேன். அண்ட் மக்களை நான் கேட்டகரைஸ் பண்ணிக்கல, இவங்களுக்கு கனெக்ட் ஆகும் இவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. இதில் மேஜராக நான் நினச்சேன்னா யூனிவர்சலாக லவ்ன்றது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குது. அதுவும் மேஜராக சொல்லாத லவ்ன்றது நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும், மெஜாரிட்டியே அவங்க தான். ஸோ அதனால அங்கேயே மெஜாரிட்டியாக பீப்புள் இருக்கிறனால ஓகே மெஜாரிட்டி பீப்புளுக்கு இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு. ப்ளஸ் என்னென்னா, ஒரு கதை எழுதும் போது ஃபஸ்ட் அது எனக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். அதை நான் ஒரு 4 பேருக்கு சொல்லும்போது அவங்களுக்கும் அது கன்வின்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் கன்வின்சிங்காக இருக்கணும். இவங்க எல்லாருக்குமே கன்வின்ஸ் ஆகிட்டா அவங்கலேருந்து பிரிகிறது தானே ஆடியன்ஸ். ஓகே. ஸோ அதனால் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது 2 கதையை பற்றி பேச போகிறோம். பட் ஜென்யூன்லி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து
அபிஷனோட ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததோ அதை விட இன்னொரு அதிக மடங்கு அந்த பொண்ணோட கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சொல்ல கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சு. எப்படி ஒரு பொண்ணோட கதை நமக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் இவங்க எப்படி இதை ஜட்ஜ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதை சொன்னாங்க. கரெக்ட். எல்லாருமே அதை இது அபிஷனோட கதை பார்த்து முடிக்கும்போது அப்பா சூப்பர் இல்லை நல்லா இருக்குல்ல அப்படின்னும் போது இல்லை இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றது மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம வருவோம். நான் உங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தேன். அந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ரொசமான் எஃபெக்ட் வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வருவோம். பட் இந்த விஷயம் இருக்குல்ல அந்த பொண்ணோட கேரக்டர் அந்த அவங்களோட கதைக்கு ஒரு இன்னும் ஆடட் வெயிட்டு வாலண்டியராக நடந்துச்சா இல்லை எங்களுக்கு அது மேஜிக் ரெசினேட் ஆயிருச்சா? இல்லை அது கதையோட ஆன் ஃப்ளோவில் தான் அது இருந்துச்சு. அது இவங்களுக்கு நம்ம அதிகமாக வைக்கணுமேன்னு சொல்லிட்டு வைக்கல. அது ஏன் அப்படி நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் அபியோட கதையில் தான் அந்த ஸ்கூலை வந்து செட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால அதுக்கான ஒரு நேரமும் தேவைப்பட்டுச்சு, டைமும் தேவைப்பட்டுச்சு, ப்ளஸ் அதில் ஒரு ஃபன்னு சொல்லி கடந்துருச்சு. இப்போ செகண்ட் ஆஃப் அனஸ்வரா கதையில் ஆரம்பிக்கும் போது நான் டேரெக்டாக ஆன் பாயிண்டில் ஆரம்பிக்கலாம். நான் ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை, அந்த வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை அப்படின்றப்ப எனக்கு அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. அபிக்கு நான் ஒரு டைம் எடுத்துக்கணும்னா அனஸ்வராக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்க தேவையில்லை. எனக்கு டக்குன்னு ஆன் பாயிண்ட் கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ அதனால அது எல்லாமே ஆன் பாயிண்டடாக ஃபீலாக இருக்கும் பார்க்கும்போது. ப்ளஸ் இன்னொன்று என்ன பிலீவ் பண்ணுறேன்னா எனக்குமே அந்த ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் ஒரு பையனை ஒன் சைடாக பயங்கர சின்சியராக லவ் பண்ணுறான்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் பார்த்து. ஆமாம். ஸோ அதனால அதுவுமே என்னை எக்ஸைட் பண்ணிச்சு. மேபி அந்த ஃபேக்டர் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அனஸ்வராவோட. டு பி ஹானஸ்ட் வந்து அந்த ரோல் அந்த ஆரம்பிக்குதுல என் கதை நீ சொல்லிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா அபிஷனோட கதை முடிக்கும் போதே நமக்கு ஒரு கதை கேட்டு முடிக்கும் போதே அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. திருப்பி இன்னொரு கதை அப்படின்னும் போது நமக்கு டக்குன்னு டீவியேட் ஆகிடுவோம், இல்லை அந்த கதைக்குள்ளே போய் உட்காரத்துக்கு டைம் ஆகிடும். கரெக்ட். அப்போ அனஸ்வரா நானும் ஒரு கதை சொல்கிறேன்னு ஆரம்பிக்குமா ஐயோ அதை மட்டும் பண்ணிடாதமான்னு தான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு 2-3 செகண்ட்லேயே அந்த கதையோட அந்த இதுவே ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்தில் எனக்கு கதைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு. மேபி அந்த ஒரு டிப் இருந்ததுல்ல, ஐயோ திருப்பி கதை சொல்ல போகிறாங்களா அப்படின்னு. இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் போது அந்த டிப்புமே அந்த கதைக்கு ஹெல்ப் ஆச்சோ. இந்த விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க. ப்ளஸ் படமாக எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்து. உங்களுக்கு தோணுச்சு அந்த மாதிரி? எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இந்த கதையை இப்படி தான் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம இன்டர்கட்டாவோ 2 கதையை பேரலாக ஒரு பெல்லி செப்ளு மாதிரியோ இந்த கதையை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 பேரோட எமோஷன் தான் செகண்ட் ஆஃப். அப்படின்றப்ப அந்த எமோஷனுக்கு டைம் கொடுத்து அந்த எமோஷனை தனியாக சொன்னால் தான் நம்ம மைண்டில் அந்த எமோஷன் போய் உட்காரும். அதை விட்டுட்டு இவனுக்கு ஒரு சீனு அவளுக்கு ஒரு சீனு இவனுக்கு ஒரு பேரலா நடக்கிற எந்த எமோஷனுமே மைண்டில் விட்டாது. செகண்ட் ஆஃப்கான அந்த ஒரு ட்ராவல் அவங்களை திரும்பி போய் பார்க்கும்போது அந்த ஹை கிடைக்காதுன்னு பிலீவ் பண்ணேன். ப்ளஸ் எனக்கு இப்படி தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வேர்ல்டை இவன் பெர்ஸ்பெக்டிவில் காட்டலாம், அதே வேர்ல்டை அவள் பெர்ஸ்பெக்டிவில் காட்டலாம். ஸோ அப்படின்றது தான் ஐடியாவாகவே அப்படி தான் பண்ணேன். நீங்கள் சொன்ன பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் அந்த இடத்துல எனக்கு பெரிய சேவர் யாருன்னா அனுஸ்வரா தான். பெர்ஃபார்மன்ஸில் பிரிச்சுட்டாங்க. ஐயோ என்னமா ஈஸியாக ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அந்த முதல் ஸ்கேல் பிடிக்கிற சீனில் எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு சின்ன டயர்ட்னஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஐயோ இன்னொரு கதையான்ட்டு. பட் அனுஸ்வரா அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே அனுஸ்வரா மறக்க வச்சு அவங்க கிட்ட க்யூட்னஸ் இருக்குது, நல்லா இருக்காங்க, பார்க்க சூப்பராக நடிக்கிறாங்க. இன்னொன்று அவங்க ஓன் வாய்ஸ்லேயே டப் பண்ணியிருக்காங்க. அது அந்த தமிழ் ஃப்ளாவாக லைட்டாக இருந்தாலுமே அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து அந்த கேரக்டரை இன்னும் உங்களோட ரைட்டிங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பொண்ணு கேரக்டர் நான் பார்க்கல. அராத்தா காட்டிட்டோம் அதெல்லாம் எப்படி ஒரு ஹீரோயினுக்கு உண்டான ஒரு கேரக்டராக வைக்கிறதுன்னு எனக்கு சீரியஸாக புரியல. நம்ம பார்த்துருப்போம் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஒரு எதையுமே மதிக்காத ஒரு பொண்ணு இருக்கும், அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க பசங்களை விட மோசமாக அட்ராசிட்டி பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை ஒரு ஹீரோயின் கேரக்டராக வைக்கணுன்ற அந்த கால் எப்படி? அதான் இப்போ நீங்கள் இதை எக்ஸைட்டடாக சொல்கிறீங்களே, இதே மாதிரி தான் என்ன எக்ஸைட் பண்ணிச்சு எழுதும்போது. இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும், அதுவும் ஹீரோயினா ஹீரோயின் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தோணுது. இன்ஃபேக்ட் அந்த ஹீரோயினோட 2 பேர் இருப்பாங்களே அவங்களே கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, இவங்க தான் ஹைப்பர். அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அதான் அது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. இப்போ வினு பார்த்தீங்கன்னா அவள் வந்து எது சொன்னாலும் அவள் வந்து ஒழுங்காக போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுது, எதுக்கு இப்படி சொல்லுவாள். பட் இவன் சந்தேகம் என்ன சொல்லுவா, என்ன பொண்ணுங்களாம் போய் எப்படி சொல்கிறது அப்படின்னு. இந்த 3 பேருமே வேறு வேறு கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனால் 3 பேர்த்துட்டையுமே அந்த ஒரு சுட்டித்தனம் இருக்கும், ஒரு கிளாஸில் ஒரு கெத்தாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மேட்சோவான ஒரு 3 பொண்ணுங்க
அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பித்தேன். அதில் தான் அப்படியே நாள் லேண்ட் ஆகிடுச்சு. இந்த காம்பஸ் சீன் ஆகட்டும் எல்லா சீனும் அப்படியே அது வந்து ஒரு ஹீரோ எலிவேஷன் சீன் தெரியுமா? அது ஷான் சார் அங்கே ஒரு பயங்கரமான மியூசிக்கை போட்டு ஒரு மாதிரி செம்மையாக பண்ணி கொடுத்துட்டார். சரவணன் சார் வந்து ஒரு கரெக்டான சாய்ஸான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அவரை பார்க்கும்போது இப்போ அவரை பார்க்கும்போது இவர் எனக்கு பிடிக்கலன்ற அந்த பிடிக்காத சார் ஃபீல் எனக்கு கொடுக்கலையோன்னு தோணுச்சு. அவர் மேபி அவர் முந்தின படங்களோட இதுவாக இருக்குது. நமக்கு சித்தப்பு கேரக்டர்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போது லவ்வர் படத்தில் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். ஆமாம், ஒரு மாதிரி அவர் பார்த்தாலே இரிட்டேட் ஆகும், கடுப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அப்போவும் ஒரு மாதிரி அவர் இதுவாக தான் இருப்பார். அவர் அந்த வைப் இதில் அவர் கொடுக்கலையோ? ஏன்னா அவரோட லுக்ஸ்லேருந்து அவரை பார்த்தா அவர் தண்டிக்கிறாரு, அடிக்கிறாரு, ஓகே. ஆனால் ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் அவர் கொடுக்கல. கரெக்ட் நீங்கள் கேட்குறது. பட் அதான் அந்த இரிட்டேட்டிங் ஃபீல் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருது. அந்த சம்பவத்தில் இவன் ஒன்று பிஹேவ் பண்ணிடுறான், அவரை கோவத்தில் அடிச்சிடுறான். ஸோ அடிச்சுட்டு இவன் போயிடுறான். அந்த சாப்டர் நாங்கள் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் இவன் பண்ணது தப்புன்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல இவர் மோசமானவர் அப்படின்னு நான் காட்டுறனால லைக் அது கதைக்கு எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறேன். இவர் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஆடியன்ஸ் பிலீவ் பண்ணுறதுக்கான இல்லை. இப்போ அவர் வந்து ஒரு வேலை ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், நமக்கு இந்த ராட்சசனில் வர ஒரு டீச்சர் மாதிரியே வர நம்ம கொஞ்சம் கடுப்பாகவே இல்லை பசங்களுக்குலாம் பிடிக்காது இந்த ஜோன்லேயே காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் இல்லை அவர் கண்டிப்பாக இருக்கிற ஒரு மனிதர் தான். ஆனால் அவர் ஏன் அதை அன்றைக்கி அதை பண்ணார்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒன்று அப்படி இருந்தால் இட் கிவ்ஸ் மோர் இம்பாக்டா கேட்குறேன். மேபி இருந்திருக்கலாம். பட் அகைன் நீங்கள் சொல்கிறது நிறைய படங்கள் அப்படி தான். ஆமாம், ஸ்டீரியோடைப்குள்ளேயே தான் நம்ம அவர் மோசமானவர்னு காட்டிட்டு செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு ஒரு ரீசன் இருந்தால் நமக்கு அதே மாதிரி தான் கேள்வி வந்திருக்கும். கரெக்டாக இவர் கெட்டவர்னு காட்டி நல்லவனா ஆக்க போகிறீங்க. ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஸோ இது சப்ஜெக்டிவாக தான் பார்க்குறேன். அதுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே அவரை நான் இந்த டோன்லேயே வச்சுக்கிறான்றது இல்லை. நான் நீங்கள் எழுதுறது எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். இப்போ எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒருவேளை சரவணன் அவரோட கெட்டப் அவர் பர்ஃபார்மன்ஸில் மேபி அவர் கொஞ்சம் சாஃப்டான அதாவது அடிக்கிறாரு ஃபைன், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவரை ஒரு எல்லை தாண்டி போகிற ஒரு டீச்சராக பார்க்க முடியலன்னு தோணுச்சு. மேபி அதில் எதுவும் இருந்தது. மேபி அதான் இருந்திருக்கலாம். டோட்டலி சப்ஜெக்டிவ் தான், தெரியல. லைக் அந்த எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகலை. மேபி அப்படி ஃபீல் ஆச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணணும் தான் கண்டிப்பாக. ஓகே. which is fine. எண்ட் ஆஃப் த டே அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த மொமெண்ட் நடக்கும்போது அது ஒரு மாதிரி கண்ணுலேருந்து தண்ணியை க்ரியேட் பண்ணுச்சு. ஏன்னா நமக்கு சில ஸ்டாஃப்ஸ் பார்த்தா கடுப்பாக இருக்கும். எனக்கு அப்படி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலில் இருந்தவங்க காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க, நீ நல்லா பண்ணுவடா, நீ நல்லா வருவடா அப்படிங்கிற ஒரு இது வரும்போது யாரா இவங்க அப்போல்லாம் உட்காந்து கடுப்பேற்றிட்டு இப்போ உட்காந்து நீ எனக்கு தெரியும் தம்பி நீ நல்லா பண்ணுவேன் அப்படி அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் தொட்டுட்டீங்க எப்படியோ மனசில் நின்றுடும் அப்படிங்கிற ஒரு தெரியல. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் தான் அப்படியே பண்ணோம். அபிஷன் பற்றி பேசணும். அபிஷனுக்கு வந்து 2வது படம் ஆக்டராகவே சொல்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். நானும் பார்த்தேன் டைட்டில் கார்டில் இன்ட்ரடியூசிங் அபிஷன்னு போடுவாங்களான்னு பார்த்தேன். இல்லை அபிஷன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி அவர் அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காருன்றதுனால இப்போது அபிஷன் வச்சு போகலாம் அப்படின்ற அந்த கால் வந்து பியூராக யாரால் எடுக்கப்பட்ட கால்? நான் இந்த கதையை அபிட்ட படிக்க கொடுத்துருந்தேன் டூரிஸ்ட் ஃபேமிலி நேரத்தில். ஸோ படிக்க கொடுத்துட்டு ஃபீட்பேக் தான் கேட்டிருந்தேன். அபி ஒரு நல்ல ஆக்டர்னு எனக்கு முன்னாடி தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி கதை கேட்கும்போதே எனக்கு ஒரு பயங்கரமாக ரொம்ப நடிச்சே தான் கதை சொல்லுவார். ஸோ அப்போயே அபிட்ட ஒரு செம்ம ஆக்டர் இருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் அபியோட முகம் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஈஸியாக பதியக்கூடிய ஒரு முகம். எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம பையன்டா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு முகம். கேரக்டராகவுமே அந்த மனுஷன் அப்படி தான். ஸோ அதனால் இந்த கதை கொடுத்து முடிச்சுட்டு நான் அபிட்ட சொன்னேன், இது எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் கதை ரொம்ப பிடிச்சிட்டு சும்மா இருங்க, நீங்கள் வேறு யாரையாவது போய் ஹீரோ வச்சு பண்ணுங்க படம், நான் கதை நல்லா இருக்குது, சும்மா நான் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் நான் சும்மா சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அங்கே சுற்றி உங்கள்கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சும்மா சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அண்டு இவென்ச்சுவலி அதே மாதிரி இது ஒன்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்ப எண்டில் அவர்கிட்ட தான் வந்து நின்றுச்சு. அவருமே அப்போ பண்ணுறதில்ல, இந்த கதை பண்ணுறதில்ல ஹாப்பியாக இருந்தார். ஸோ ஒரு மாதிரி எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, ஒரு மாதிரி அமைஞ்சு வந்துச்சு. ப்ரொடியூசர்ஸும் அபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. ஸோ அது அமைஞ்சிருச்சு. அபியோட பழகின யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு
ஆக்டர், சூப்பர் ஆக்டர். என்ன சொல்றீங்க? ஆக்டர் ஓகே சூப்பர். அடுத்து ஏதாவது படம் பண்ணுவாரா இல்ல டேரக்ட் பண்ணுவாரு. பட் சொல்றேன் ஆக்டரும் அவருக்குள்ள இருக்காருன்றது எல்லாத்துக்கும் தெரியும். என்ன எங்க சைடுல இருந்து என்னன்னா அபியோட கதையும் ரொம்ப பிடிக்குது. இந்த துப்பாக்கியில வர மாதிரி பேசாம நீங்க 2 பேர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி 2மே பண்ணி ஒரு படம் நீங்க ஏன் பண்ணக்கூடாது பண்ணுவாரு. ஸோ அதுவுமே எனக்கு என்ன எக்ஸைட்டடா ஃபீல் ஆச்சுன்னா, எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நியூ ஹீரோ வச்சு போகிறது ஒரு பெரிய சேலஞ்சு. ஏன்னா நானே ஒரு நியூ டைரக்டர். ஸோ நான் ஒரு நியூ ஹீரோ வச்சு போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டில் உங்ககிட்ட ஒரு நல்ல பேக் சப்போர்ட் இருக்குது ஒரு ப்ரொடக்ஷனில். ஆனாலுமே ஒரு டைரக்டராக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஒரு டைரக்டராக ஒரு நியூ ஹீரோ வச்சு போகிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மைண்ட் ஸ்பேஸ் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளியராக இருந்தீங்களா நீங்கள்? அதான் எனக்கு இப்போ நீங்கள் கேட்கும்போது தான் நம்ம ஏன் இப்போலாம் யோசிக்கல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நல்ல வேலை யோசிக்கல நீங்கள். அதுதான் நீங்கள் சொல்லும் போது தான் யோசிக்கிறேன். ஏன்னா அபி நான் ரொம்ப நல்லா க்ளோஸ். எனக்கு அபி வச்சு படம் பண்ணுறதுல எனக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுள். நம்ம கம்ஃபர்டபுளான ஆட்களோட ஒர்க் பண்ணுறது தானே ஹைலி ப்ரியாரிட்டி. ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுள். இதெல்லாம் கிடைக்கிறப்ப நான் ஏன் நம்ம லக்கிடா ஒரு டெபியூ ஆக்டர் வச்சு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு படமாக அதுவும் கிடைக்கிது. ஸோ ப்ரொடியூசர் செம்மடா. எனக்கு நான் ஜாலியாக தான் ஆனேனே தவிர ஐயோ ஆர்டிஸ்ட் இல்லைன்னு எங்கேயும் பயமாகலை. படத்துலேயே ஒருத்தர் என்ன சொல்கிறது, அங்கங்கே அவரோட ரெஃபரன்ஸ் காட்டியிருப்பீங்க. யுவன் சொல்கிறீங்க, அவர் பாட்டு பாடுறாரு நம்ம படத்துக்கு. ஆரம்பத்திலே ஷான் சாரோட போய் உட்கார்ற செட்டிங்லேயே சார் ஒரு பாட்டு மட்டும் யுவன் பாட வைக்கலாம் சார். எங்களுக்கு இதுதான் டவுட் ஆச்சு, ஐயோ காதலை யுவன் பாட வைக்கலாமா? ஏன்னா ஐயோ காதலே இட்ஸ் லைக் ஒரு அடலசென்ட்டான பாட்டு. அதெல்லாம் யுவன் பயங்கரமாக அவரோட காலகட்டத்தில் அவர் வாய்ஸில் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பாட வைக்கலாமா அப்படின்னு ஒன்றுச்சு. பட் எனக்கு என்ன இன்னொரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, எண்டு சாங் கிளைமேக்ஸ் லவ் ஃபெயிலியர் சாங் யுவன் வாய்ஸ்லன்றது இன்னும் பெரிய இது ரெண்டுத்துல எதடா பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒரு பாட்டு தான் பாட வைக்க முடியும் இதுவே. ஸோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நான் கிளைமேக்ஸ் சாங்லாம் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டு அதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று எடுத்திருப்போம். யுவன் ஃபோட்டோக்கு பக்கத்தில் இவன் என்ன அழுதுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃப்ரேம் பார்த்துட்டு சார் இந்த இடத்துல யுவன் பாட்டு வச்சா இவனுக்காக இவனே பாடுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். உடனே ஷான் சார் பார்த்துட்டு மதன் லாக் இந்த சாங் தான் யுவன் பாடுறாரு. சூப்பர். ஸோ அப்படி தான் யுவன் அந்த பாட்டு பாட வச்சோம். ஸோ யா ரொம்ப செமையாக இருந்துச்சு. அவங்க 2 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ட்ராவலில் வேற நீங்கள் அபிஷன் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, சினிமேட்டிக் ஒரு ஆசைக்கு பண்ணலாம். ஓகே, இது யாரோட ஐடியா? அன்னைக்கு நாங்கள் அந்த ஃப்ளோரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு செட்டில். அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டுடியோவில் அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பிளான்ட் இல்லையா? அந்த குட்டி பையன் பிளான்ட் கிடையாது. அப்படியா? அவன் வந்து பக்கத்து செட்டில் ஏதோ சூப்பர் சிங்கரோ ஏதோ அங்கே கமலேஷ் வந்து அங்கே ஏதோ ஷூட்டிங்கில் இருந்தான். எங்களுக்கு சொல்கிறாங்க அவன் வந்து அண்ணே நான் இங்கே தானே ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். நீ இருக்கியாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு. சத்தியமாக சொல்கிறீங்க? நிஜமா சார் மட்டும் தான் வரது தான் ஃபஸ்ட்டு பிளான். ஓகே, ஐ மீன் அவர் வந்திருந்தாலே அது நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். பட் டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் இது வரணும்னா அதுக்கு அந்த பையன் தேவையில்லை. நான் அப்படி தான் யோசித்தேன். பட் நாங்கள் அதான் அதை ரொம்ப யோசிக்கல சார். ஏன்னா அது அபியோட ரிலேட்டபிள் சீன். ஓகே ஓகே, ஆமாம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லா இடத்துலையும் சார் அபிட்ட கேட்குற மாதிரியான ஒரு சீனாக தான் இருக்கும். ஆமாம், சாப்பிட்டியா? ஸோ அதனால இவங்க 2 பேத்துக்குமான சீனாக தான் அதை நாங்கள் நினச்சோம். ஓகே, ஏதோ தெரில அவன் பக்கத்தில் இருந்தா. இது சரியான என்ன சொல்கிறது, ஒரு போனஸ் மாதிரி இல்லை. எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணால் அதுவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கன்றது. இதெல்லாம் என்னங்க காட் லெவலில் இருக்கு இது சேர்த்ததெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய அமைஞ்சிச்சு இந்த படம். ஓகே, அந்த சீனோட இது வந்து எனக்கு பயங்கர ஹிலேரியஸாக இருந்துச்சு. ஏன்னா அதில் ரொம்பவே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீன். அந்த சாப்பிட்டியான்னும் போது தான் அந்த சைக்கிளே கம்ப்ளீட் ஆகி அவர் மாறுவார் அபிஷன் கேரக்டர். இதில் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணி அது தியேட்டரே பிளாஸ்ட் ஆச்சு அந்த மொமெண்ட்டுக்கெலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த படம் பார்த்து. அது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட அந்த வைப்லேருந்தே இன்னும் நிறைய பேர் வரல. இன்னமும் டூரிஸ்ட் ஃபேமிலின்றது வந்து ஒரு ஏதோ இப்போ ரிலீஸ் ஆன படம் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். அது அப்படியே இங்கே வருது அப்படின்னும் போது ஒரு பயங்கரமான ஒரு சீன். அண்டு அந்த ட்ராவல் போகுது, ஒரு முக்கியமான ஒரு சீன், அவள் வருவாளா. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைம்ல இருந்து நிறைய பேரோட என்ன சொல்ல ரிங்டோன் மாறிடுச்சு, ஸ்டேட்டஸில் போடுறாங்க. நிறைய பேத்துக்கு அது ஒரு இந்த நாஸ்டாலஜி சாங்ஸை திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைட் சீனில் யூஸ் பண்ணுறது, ஒரு ஆக்ஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டான சாங்கு கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணது வந்து யாரோட ஐடியா? ஏன்னா நிறைய பேர் அபிஷன் சொல்கிறாங்க. அபிஷன் வந்து சூர்யாவோட ஃபேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ மேபி அபிஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது யாரோட கால்? இல்லை, அவள் வருவாளை பார்த்தீங்கன்னா அவள் வருவாளை சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அந்த பாட்டோட லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த லிரிக்ஸில் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஸோ இந்த அவள் வருவாளா பாட்டை ஏதாச்சும் ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணணுண்டான்னு இந்த கதைலாம் எழுதுறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அவள் வருவாளா பாட்டை எங்கேயாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரில, அப்படி ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இந்த ஒரு சீன், இந்த ஃபோனெல்லாம் ஸ்னீக் இன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து வந்துச்சு அவள் வருவாளா இங்கே ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்ப அந்த அவள் வருவாளா லிரிக்லாம் யோசிச்சு பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த லிரிக் எனக்கு இவங்க 2 பேரோட விஷுவல் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஓ ஓகே. நீங்கள் அந்த பாட்டை நினைக்க அந்த விஷுவல் உங்களுக்கு இமேஜின் ஆகுது. விஷுவல் இமேஜின் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிற லிரிக்கு தான் நான் ஷூட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக அந்த பாட்டில் என்னென்ன லிரிக் வருதோ அதுக்கு தான் நான் இங்கே விஷுவல் பண்ணியிருப்பேன். அந்த காலிங் பெல் அடிக்கிறத இடமாகட்டும், அதெல்லாம் அடைய ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் அவள் வருவாள் என்றப்ப காலிங், இதை நான் எல்லாத்துலேயும் நரேஷன் சொல்லும் போதுலேருந்தே அந்த ஒரு சாங் மட்டும் எக்ஸாக்டாக அந்த லிரிக்கை சொல்லி அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நரேட்டே பண்ணுவேன் எல்லாத்துக்கும். ஓகே. மற்றபடி சூர்யா ஃபேன் அப்படின்றதுனால இல்லை, இது வந்து ரொம்ப இனிஷியலாக ஸ்கிரிப்ட் லெவல்லே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேயே இருந்த விஷயம். இது ரொம்ப சூப்பராக ஒர்க்கான சீன். அது லேட்டராக பண்ணல நாங்கள். ஓகே ஓகே. பயங்கரமாக ஒர்க்கான ஒரு சீன் அது. அபிஷேக் என்ன சொன்னார் இந்த சீன் சொல்லும் போது, நடிக்கணும் அப்படின்னும் போது? அபியா அவர் என்ன, ஐயோ வேணாயா அதெல்லாம் சும்மா அப்படின்னு. இப்போதான் கல்யாணம் வேறு ஆயிருக்கு. அதனால தான் நான் அபிட்ட சொன்னேன், இங்கே பாருங்க எனக்கும் வல்கராலாம் எடுக்க தெரியாது, இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நீட்டாக எடுக்க போகிறோம், இது பார்க்கும்போது ஒரு க்யூட்டாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சிரிப்பு தான் வருமே தவிர யாருக்கும் வேறு எந்த இன்டென்ஷனும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணோம். ப்ளஸ் அப்படி தான் அதாவது க்யூட்டான ஒரு விஷயமா தான் எடுத்தோம். அதை நாங்கள் எங்கேயும் அங்கே ஷாட் இங்கே ஷாட் இந்த மாதிரிலாம் ஜாலியாக ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு ஹை மூமெண்ட்டாக கடந்து போயிட்டோம். ஐயா ஓகே. அடுத்து நான் இந்த கேரக்டர் பற்றி நம்ம இப்போ இந்த இன்டர்வியூவில் பேசவே இல்லை, அனிஷா கேரக்டர். ஏன்னா நீங்களும் எப்படி படத்தில் வந்து அந்த கேரக்டரை இருங்க ஒரு பாயிண்ட் வரட்டும் சொல்லி வச்சிங்களோ, நான் அதே மாதிரி உங்களோட நரேஷன்லேயே வச்சுட்டேன். இப்போ பேசலாம் அந்த அனிஷாவை பற்றி. அனிஷா உங்களோட ஸ்கூல் எக்ஸா? ஏன்னா இவ்வளோ இல்லை படத்தில் நடித்தவங்களை கேட்கல நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் யாராவது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லானவங்க இருந்தாங்க. ஏன்னா அப்படி இந்த ரத்தம் சதை இதில் ஊறி போனவனால தான் இப்படி ஒரு சீனை எழுத முடியும் அப்படிங்கிறது. இல்லை ஐ மீன் பார்த்த கதைகள் தான். அனிஷான்லாம் யாரும் கிடையாது. ஸோ யா அந்த என்ன கேள்வி, அந்த சீன் அந்த அவங்களோட மொத்த கேரக்டருமே உண்மையிலே அந்த படத்தில் சொல்லுவீங்க தேவதை அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். அப்படி தான் ஃபீல் ஆனாங்க. ரொம்ப கம்மி டைம் ஸ்பேஸ் தான் அது. அவங்க கம்மியாக இருந்தாங்கன்னு ஃபீல் ஆகலை. ஏன்னா நிறைய இடங்கள்ல அனிஷான்னு சொல்கிறதோ அவங்களோட ரெஃபரன்ஸ் வருதோ, அதுவும் அந்த லாஸ்ட் அந்த சீன் வந்து வரும்போது பயங்கரமாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அந்த சீனில். அந்த மொமெண்ட் நினைச்சு நான் இன்னும் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்தேன். ஒருவேளை இதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருவாங்களோ, அனிஷா இல்லைடா எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, இது என் அக்கா பையன், இந்த மாதிரி இப்படி சொல்கிறேன், ஏதோ ஒன்று ஒரு ஃபங்கியாக ஒன்று வந்துருமோ என்ன. நான் மனசுக்குள்ள ஒரு மாதிரி படப்படன்னு டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே இல்லைங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க குழந்தை தான், அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு சீனு இது ஒர்க் ஆகும்னு எந்த தைரியத்தில் நம்புனீங்க? அதான் இது ஒர்க் ஆகாதுன்னு தோணலை, அதனால ஒர்க் ஆகிடும் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா எனக்கு அனிஷா வந்து ப்ளஸ் நான் திருச்சியில் நான் படித்த ஸ்கூலில் எங்கள் ஏரியா வந்து முஸ்லீம்ஸ் ஏரியா, நிறையா முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நான் இருந்தேன். ஸோ அதனால் அங்கே நிறையா முஸ்லீம் பெண்கள் பார்த்துருக்கேன். அந்த புர்கா போட்டு இருக்கிறது எங்கள் ஸ்கூலில் அவ்வளோ முஸ்லீம் பெண்கள் அதிகமாக படிப்பாங்க, மேஜராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த கேரக்டர் ஒரு முஸ்லீம் பொண்ணை வச்சிடலாம். ப்ளஸ் முஸ்லீம் லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரும் கதையில் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி பண்ணது. அண்ட் அனிஷாவாக நடித்தது காவியான்னு சொல்லி ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. ஷீஸ் மேஜிக் இல்லை, பிரிச்சுட்டாங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிலரோட வெற்றி வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், சிலரோட வெற்றி வந்து பர்சனல் வின் மாதிரி தோணும். இது ரெண்டுமே உங்களோட சக்ஸஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வித் லவ். வித் லவ்.